ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட்டு இடியாப்பம்லாம் செய்யும்போது நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளை கலராகவே நார்மலாகவே செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷை ஆட் பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மாதிரி கேரட்டு கூட போட்டு செய்யலாம். கேரட், பீட்ரூட்டுன்னு குழந்தைங்க சாப்பிடாத காய்கறியெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி நைஸாக போட்டு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போது மாவு எடுத்துருக்கேன், அரிசி மாவு. அதெல்லாம் அரைச்சி விழுது ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மசி இல்லைன்னா சுடு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, நார்மல் தண்ணி ஊற்றாமல். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு மேலே இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன். அதிலையே இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவைன்னா அதுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா ஊற்றி பிசையலாம். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா வீட்லேயே நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு ஈர அரிசியாக கொடுத்து அரைச்சிட்டு வந்து வீட்டிலே ஆவி காட்டி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு கூட தாங்கும். இந்த மாதிரி நம்ம மொத்தமாக 4 கிலோ 5 கிலோன்னு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்பப்போ அரைச்சி செய்யணுன்னு கஷ்டப்பட மாட்டோம். இந்த மாவை அரைக்கிறதுக்கு பால் மாறிக்கினே இந்த இடியாப்பம், பிடி கொழுக்கட்டை அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து வைக்கும்போது அப்பப்போ நம்ம அள்ளி போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ஆகிடும். இடியாப்பன்றது ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். சீக்கிரமாக குயிக்காக வேகிறதுனால சீக்கிரமாக வேலையாகிடும். இது மாவு பிசைஞ்சு இந்த அச்சில் போட்டு புழியறது தான் வேலையே. டக்குன்னு முடிச்சிடலாம். இதில் இருக்கிறதுலே மெலிஸ் கன்று, அந்த சின்ன கண்ணாக இருக்கும் இல்லையா இடியாப்ப கன்று, அந்த கண்ணை போட்டு இப்போ மாவு போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திட்டமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சாஃப்டாக. இட்லி தட்டில் இந்த மாதிரி துணி போட்டு எடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். கூட ஒரு ஏலக்காய், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் சட்னியும் கேட்பாங்கன்னு நான் கூட கொஞ்சம் சட்னியும் அரைச்சிட்டேன். தேங்காய் போட்டு கடல போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் இது. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.